எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவன் கற்றுத்தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை. இன்னைக்கு எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாங்காய் மிட்டாய் எப்படி செய்வது அப்படின்றத பற்றின பதிவு. இதுக்கு ஒரு வடைச்சட்டியிலையோ இல்லை ஒரு பேன்லேயோ தண்ணி ஊற்றி இந்த நறுக்கி வச்ச மாங்காயை அதில் போட்டு அரைப்பதம் வேக வச்சு அந்த மாங்காயை தனியாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதே தண்ணியில் பட்டை கிராம்பு போட்டு ஒரு கொதிச்சோனையும் சர்க்கரையும் போட்டு நல்லா சர்க்கரை கலந்து ஒரு கொதிச்சோனையும் அந்த மாங்காயை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வேக வச்ச மாங்காயை அந்த சர்க்கரை பாகிலே போட்டு கொஞ்சம் நல்லா ஒரு 2 கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் இறக்கி வச்சு ஒரு மூடியை போட்டு இரவு முழுவதும் அந்த சர்க்கரை பாகில் அந்த மாங்காய் ஊற விட்டுடணும். ஒரு இரவு முழுவதும் அது நல்லா ஊறினதுக்கப்புறம் மறுநாள் காலையில் ஒரு சுத்தமான தட்டில் இந்த மாங்காயை ஊண்டி சர்க்கரை பாகு இல்லாமல் எடுத்து காய வச்சுக்கணும். இந்த மாங்காய் காய வைக்கிறதுக்கு 3லேருந்து 7 நாள் வரைக்கும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த நல்லா காஞ்சதுக்கப்புறம் சர்க்கரை பொடியை தூவி பரட்டி ஒரு பாட்டிலில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சிடணும். நம்ம தேவைப்படுறப்ப எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இதனுடைய முழு பதிவும் ஏஎம்கே ப்ளூமிங் அப்படின்ற யூடியூப் சேனலை விளக்கமாக சொல்லியிருக்கேன். அதனை பார்த்து செய்து மகிழுங்கள்.